டீச்சரு. இப்ப என்ன, நீங்க யோகா கிளாஸ் போறது எல்லாருக்கும் தெரியணும் அதானே? நான் நடந்தது தானே சொல்றேன். பாத்தியா வினோ, சமயம் பார்த்து பிரகாஷ் இழுத்து விட்டுருக்கான். என்ன என்ன சொல்றீங்க? ஆமா சத்யா, அந்த அம்மா பிரகாஷ் லஞ்சம் வாங்கினான்னு போலீஸ்ல போட்டு விட்டுச்சு. பிரகாஷ் சமயம் பார்த்து பெரிய குக்கியா போட்டு அந்த அம்மா உஷாவ அவங்க ஆபீஸ்ல வச்சு புடிக்க வச்சுட்டான். பாவம் அந்த அம்மா பிரகாஷ நல்லவன் நம்பி ஆஸ்பத்திரிக்கு வந்து பணமெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த பையன் அவங்களே தூக்கி உள்ள வச்சு விட்டான். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அது உண்மைதானே சத்யா? தம்பி, இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசாதீங்க. டிவிலயே பார்த்தேனுங்க. டிவில பார்த்ததெல்லாம் உண்மையாயிடுமா? பிரகாஷ், சத்யா, உஷா கிட்ட எல்லாம் பேசிட்டாங்க பாருங்க, இவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க யாருமே பிரகாஷ பத்தி சரியா புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப நீ என்ன சொல்ல வர? என்னங்கய்யா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், உங்களுக்கே தெரியலனா எப்படி? அதுவும் பிரகாஷ் உங்க பையன். யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே ஐயா. நீங்க என்னடா ஐயா, பிரகாஷ் லேசுப்பட்ட ஆள் இல்ல. பிரகாஷ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு சொல்லட்டுமா, ஒருத்தன் கூப்பிட்டா திரும்பி பாப்பான், இன்னொருத்த தொட்டாதான் திரும்பி பாப்பான். ஆனா பிரகாஷ கூப்பிடவும் வேண்டாம், தொடவும் வேண்டாம், உத்து பின்னாடி பார்த்தாலே போதும், படக்குன்னு பின்னாடி திரும்பி என்னன்னு கேட்பான். அந்த அளவுக்கு பெரிய கில்லாடி. லேசுப்பட்ட ஆளா அவன். அவனை தொட்ட ஒரு பொம்பளைய பாருங்க, ஒரு பொம்பளைய விட்டு வச்சு பாக்குற ஆளா அவன். பாத்தீங்களே, சிரிச்சு சிரிச்சு பேசி யானை குழியில எல்லாம் இறக்கி விட்டுருக்கான். பாவம் உஷாராணி. என்ன மூர்த்தி நீ சொல்ற? அம்மா, பிரகாஷ விட்டா இதை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவன் இத பண்ணலன்னு உங்க எல்லாரும் நம்ப வச்சிருக்கான் பாருங்க. இதுல இருந்தே தெரியல அவனுடைய தெள்ளவாரித்தனம். வாங்க பிரகாஷ். ஆஹா, சமாளிப்போம். என்ன வினோ, பிரகாஷ் பயந்துருவோம் நினைச்சியா? அப்ப நீங்க என்ன பயப்படாமல திரும்பி பாத்தீங்க? யார் சொன்னது? சிரசாசனம் போட்டல, கழுத்துல லைட்டா சுளுக்கு. இங்க நான் யாருக்கும் பயந்தவே இல்ல. என் மனசுல பட்டதை தான் வாய் சொல்லும், வாய் சொல்றதை தான் இதயம் கேட்கும். பிரகாஷ தவிர இதை யாரும் செஞ்சிருக்க முடியாது. யோகா கிளாஸ்ல கூட இதைத்தான் சொன்னாங்க. பிரகாஷ், என்ன சத்யா, வினோ செய்யற மாதிரியே நீ செய்யற. பிரகாஷ் தான் உஷாராடிய மாத்தி விட்டா. எனக்கு எந்த பயமும் இல்ல. பிரகாஷ் வந்தானா அவன் முன்னாடியே இதை நான் சொல்லுவேன். வா பிரகாஷே, வா 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 வா. நீ இத பண்ணிருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு டெமோ காட்டிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, நம்புங்க பிரகாஷ், இத நீங்க செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. விடுங்க. பின்ன சத்யா, இப்போ வரைக்கும் நான் தான் பண்ணன்னு பேசிட்டு இருந்தான். என்ன பார்த்த உடனே மாத்தி பேசி காமெடி பண்றான். இல்ல பிரகாஷ், நம்ப பிரகாஷ், நான் அப்படி எல்லாம் சொல்லுவேனா? சரி பிரகாஷ், நீ பாக்குறதே தெரியுது என்ன நம்பலன்னு. இது எனக்கு சத்யா சோதனை. நான் யோகா கிளாஸுக்கு போகணும். என் சத்யா விட்டா நான் போயிட்டே இருப்பேன் பிரகாஷ். பிரகாஷ், சீ அவனை விடுறா. நீ இப்ப எதுக்கு ஏகாம்பரம் வீட்டுக்கு போயிட்டு வந்த? ஆமாப்பா, அவன் வீட்டுல இல்ல. இருந்திருந்தானா? என்ன பிரகாஷ், நீ உன் உடம்ப பத்தி யோசிக்கவே மாட்டியா? இல்லம்மா, பண்ணாத விஷயத்த பண்ணிருக்கன்னு தப்பா தகவல் போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? அத்த, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன் மாப்ள. சம்பந்திக்கு எங்க நம்மால இந்த பிரச்சனை வந்துருச்சோன்னு வருத்தம். நீ அவங்களை ஏதாவது சந்தேகப்பட்டுடுவியோன்னு பயந்துதா? என்னத்த, நீங்க எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க எதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்ல மாப்ள, கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்னத்த, நான் எப்படி உங்களை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பிரகாஷ், என்னடா அது? நீ எதுக்கு ஏகாம்பரம் வீட்டுக்கு போனோம்? இல்லப்பா, ராகினி விஷயத்துல நான் அடிச்சதுக்கு பழிக்குதான் இப்படி பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆள் மேலே எனக்கு டவுட் இருக்கு. என்னப்பா சொல்ற நீ? என்ன அண்ணியார, சொல்லுங்க, இதுல உங்க பங்கு என்ன? பிரகாஷ், என்னடா பிரகாஷ் பேசுற? ஆமா, என்னமா இது? இவனுக்கு எவ்வளவு செஞ்சாலும் இப்படிதான் பேசுவானா? சொல்லுங்க அண்ணியாரே. பிரகாஷ், எது பேசினாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. இவன் எதுக்கு அப்படி பண்ண? இவங்க தான் சொல்லணும். ஆமாண்டா, நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உனக்காக துடிச்சு உன்னை காப்பாத்தியே ஆகணும்னு அங்க இங்கன்னு பணத்துக்காக அலைஞ்சால, அதுக்கு நீ இந்த மாதிரி சந்தேகப்படுறது நியாயம் தான். அப்பா, இவனுக்காக காயத்ரி எவ்வளவு செஞ்சாலும் இவன் சந்தேக புத்தி போகாதுப்பா.
டேய் பிரகாஷ் என்னடா அது? அப்பா அத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பணம் கொடுத்தாங்க. நானும் சத்யாவும் அந்த பணத்தை உஷாராணி மேடம்க்கு கொடுக்கணும்னு பேசினது நம்ம வீட்டுல நடந்த விஷயம். இந்த விஷயம் எப்படி வெளியே போச்சு? அதுவும் கரெக்டா லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீசர்ஸ் அங்க எப்படி வந்தாங்க? என்ன பிரகாஷ் நீ எடுத்ததுக்குலாம் என்ன சந்தேகப்படுற? நீ சொன்ன விஷயம் நடந்தப்போ நான் இங்க இல்லையே. நீங்க இல்லனா என்ன? உங்க வாளை விட்டு போனீங்களே. என்ன வினோதினி? அக்கா என்னக்கா இது? பிரகாஷ் இப்படி எல்லாம் பேசுறாரு. இங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். பிரகாஷ், அம்மா, ஏகாம்பரத்துக்கு என்ன பழி வாங்கணும் அது இவங்களுக்கும் தெரியும். கூட்டு சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. என் மனசுல காரணம் இல்லாம டவுட் வராது. இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு உண்மையை மறைக்க முடியும்னு பாக்குறேன். என்னங்க? அப்பா இவனுக்கு எவ்வளவு செஞ்சாலும் பத்தாதுப்பா. சமந்தி நான் போயிட்டு சரிம்மா, வரேன். வாங்கம்மா. வரேன் சமந்திம்மா. ஜானகி அக்கா என்னக்கா இது? நீ நினைச்ச மாதிரி உஷாராணி இவனை சந்தேகப்படல. அது போதாதுன்னு இவன் வேற கரெக்டா நீயும் ஏகாம்பரமும் சேர்ந்துதான் இதை செஞ்சிருப்பீங்கன்னு கோல் அடிக்கிறான். இதெல்லாம் நான் அசால்ட்டா சமாளிப்பேன். இவனுக்கு வேற வழியில செக் இருக்கு. அப்ப பாக்குறேன். நீ உன் வேலையை பாரு. போடி. கரெக்டா கூப்பிட்டாங்க. மேடம் என்ன ஏகாம்பரம்? பிரகாஷ் அங்க வந்தானாமே. வந்தானா? ருத்ர தாண்டம் ஆடிட்டு போயிட்டான். காட்டிட்டான் மேடம், எனக்கு மரண பயத்தை காட்டிட்டான். என்ன சொல்றீங்க? ஓடி ஒளிய வச்சுட்டான் மேடம், அதுவும் என் வீட்லயே. ச்சே, நான்லாம் அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுக்கு. ஐயோ, அப்புறம் எப்படியோ தப்பிச்ச மேடம். எச்சரிச்சுட்டு போயிருக்கா மேடம். அப்படியா? எல்லாம் என் தலை எழுத்து மேடம். வீட்லயே ஒரு ஆள் காட்டிய வச்சிருக்கேன்ல. அதுக்கு தான் நான் ஒரு வழிய சொன்னேன். ஆனா நீங்க தான் கேட்கல. அதுல உள்ள சிக்கலத்தை நான் சொன்னேன் மேடம். அதுக்கு தான் அவ வாய் அடைக்க அவகிட்ட சத்தியம் வாங்கியிருக்கேன். என்னமோ போங்க. அந்த கழுதையை விடுங்க மேடம். ஆமா, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க? எல்லாம் பிரகாஷ் விஷயமா தான். ஆமா மேடம், ஏதாவது பண்ணி ஆகணும். கரெக்டா மோப்பம் முடிச்சு வந்துட்டான். உடனடியா ஏதாவது பண்ணல, 2 பேரும் தொலைஞ்சோம். என்ன பேசுறீங்க ஏகாம்பரம்? களத்துல இறங்கி இருக்கிறது காயத்ரி. ஆனா எதிரில இருக்கிற எதிரி பிரகாஷ் ஆச்சே. பாத்துருவோம். புரிஞ்சுது மேடம். அப்ப நீங்க அடுத்த திட்டத்துக்கு தயாராயிட்டீங்க. பின்ன எதிரிய ஒழிக்கணும்னா தொடர்ந்து அடிக்கணும்ல. ஆமா மேடம், ஆமா ஆமா. சரி, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? எப்படி என் பிளான்? சூப்பர் மேடம், சூப்பர். சதி திட்டம் தீட்டுறதுல நீங்க ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். ஆ? இல்ல மேடம், நீங்க அவ்வளவு பெரிய புத்திசாலின்னு சொல்ல வந்தேன். ம். கவலையை விடுங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கே அமல்படுத்துறேன். வெரி குட். ஐயோ, இவ ஹால்ல உட்கார்ந்திருக்கா. எதுக்கு வம்பு? விஜயக்கா, அப்படியே இங்க வாங்க. தர்ணி, என்ன பாத்துட்டும் பார்க்காத மாதிரி போறீங்க? இல்ல அக்கா கிட்ட சக்கரை வாங்கலான்னு வந்தேன். வாங்க வேண்டியதானே? இல்ல வீட்ல இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு, அதான். அதெல்லாம் இருக்கட்டும், போங்க போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. நல்ல வேலை, ஜூஸ் போட தான் சொன்னான். என்ன? ஒண்ணும் இல்ல, இதோ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, என்னக்கா இப்படி உட்காந்துட்டீங்க? வெளியே போனா ஏதாச்சும் வேலை சொல்லுவான்னு தாண்டி இப்படி உட்கார்ந்திருக்கேன். அத்தை, வேலை முடிஞ்சதா? இதோ முடிஞ்சதுமா. என்னக்கா இது?
இந்த வீடே உங்களுக்கு பயந்தது போய் இப்ப நீங்க அவளுக்கு பயந்து நடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு விஜயக்கா ஜூஸ் என்னாச்சு? இதோ கொண்டு வரேன். என்ன ஒரு ப்ரோக்ராம் சரியில்லை. விஜயக்கா இதோ கொண்டு வந்துட்டேன். ஹேய் போ போ. சரிக்கா. ஐயோ ஜூஸ். அத்தை ஐயோ நம்மள கூப்பிடுறாளே. இத வந்துட்டேன். என்னது என்னாச்சு? இல்ல தாரணி, நீ கொஞ்சம் விளையாட வச்சல, அதான் இடுப்பெல்லாம் ஒரே வலி. ஆஹா, அக்கா தப்பிக்க பாக்குதே. இவன் நம்மளால போட்டு பாப்பா. அப்படியே அத்தை? நல்ல வேளை நாம தப்பிச்சோம். ஆமா தாரணி. ஒரு பிரச்சனையும் இல்ல. வேற ஒரு கேம் இருக்கு, விளையாடுனா சரியா போயிடும். கேமா? ஆமா, காலையில கருங்காட்டம். இப்போ தாரணி என்னத்த நாளைக்கு வச்சுக்கலாமே. நோ 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 நோ, இப்ப நான் நல்ல மூட்ல இருக்கேன். விஜயக்கா ரெடியா? சரி போங்க போங்க. போங்க. ஓகே, இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, 2 பேரும் ஜோடியா குட்டிக்கரணம் போடுறீங்க. ஐயோ, என்ன முடியுமா முடியாதா? போடுறேன். போடுங்க. போடுங்க. தலைய குனிங்க. ஐயோ தாரணி, என்ன குட்டிக்கரணம் கூட போட தெரியல? சரோ இல்ல, அத்தனை கூப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, அதான் சரோன்னு கூப்பிட்டேன். ஜாவை நான் கட் பண்ணிட்டேன். ஓகேவா சரோ? எல்லாம் என் நேரம் டி. என்ன நான் இப்படி ஆயிடுச்சு? நல்ல வேளை வீட்டு பக்கத்துல வந்து பஞ்சர் ஆச்சு. போ. இருக்கட்டி உனக்கு. தாரணி முடியல தாரணி, வேற ஏதாவது சொல்ல. வேற என்ன? சரி சரி எந்திரிங்க எந்திரிங்க. அட எந்திரி சரோ. ஓகே, ஸ்டாண்ட்ல இருக்கிற ஷூ செப்பல்லாம் எடுத்து நல்லா தொடச்சு வைங்க. அதை எடுத்து ஒண்ணே அடிக்கணும். சுரேஷ், நீ எப்பப்பா வந்த? என்னமா நீ அவன பேர் சொல்லி கூப்பிட்டா நீ அமைதியா நிப்பியா? அண்ணி என்ன நீ இது? அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, அதுவும் செப்பல் எல்லாம் தொடக்க சொல்றீங்க. ச்சே, உங்க மேல எவ்வளவு மரியாதை என்ன வச்சிருக்கீங்க தெரியுமா? சொல்லணும்? என்ன 4 வேலை சொன்னதும் என்ன அடிமை நினைச்சு அம்மா வேலை வாங்குவியா? மாமா அரஞ்சனா உள்ள இருக்கிற பல்லெல்லாம் சதுரிடும். யார வேலை வாங்குறது? டேய், இப்ப அவ என்ன சொன்னான்னு இப்படி கோச்சுக்கிற? அவ அம்மா. ஏதோ போட்ட திட்டம் எல்லாம் பலிக்கல, இப்ப வேலை வாங்குறியா? ஏன் இங்க வீட்டுல தின்னுட்டு தானே உட்காந்துட்டு இருக்க? வேலை செய்ய உடம்பு வணங்கலையோ? இதோ பார், இதான் உனக்கு கடைசி தடவை சொல்றது. இனிமேல் இந்த மாதிரி கேட்கவோ பார்க்கவோ செஞ்சேன், நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எங்க அம்மாவை செருப்பு தொடக்க சொல்ற, பிச்சிடுவேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணு. ஏன் நீ இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறீங்க? எங்க அம்மா என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? ஏமா இவங்க தான் சொல்றாங்கன்னா அதையும் நீங்க கேட்டுட்டு நிக்கிறீங்க? உங்களை சொல்லணும், இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். சாரி தாரணி, அவன் இந்த நேரத்துக்கு வருவான்னு தெரியாம. அக்கா, அவன் வர்றது தெரியும்டி, தெரிஞ்சுதான் கூழ கும்பிடு போட்டேன். அவளும் வசமா மாட்டினா பார்த்தல, ஒரே அடியில பல்ல பேத்துருவேன்னு சுரேஷ் சொல்லிட்டான். அக்கா இவளை விடக்கூடாதுக்கா. நீ கவலையே படாத, என்னையே தாண்டாராமா போட வச்சால, அவளை இந்த வீட்டை விட்டு தாண்ட வைக்கிறேன். சென்னையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி உஷாராணி கைது. பிரகாஷ் என்பவர் ரூபாய் 30,000 கொடுக்கும் போது உஷாராணி கையும் களவுமாக பிடிபட்டார். உஷாராணி அந்த பணத்திற்கு நியாயமான காரணங்களை சொல்லியும் அதிகாரிகள் கேட்காமல் அவரை கைது செய்தனர். உஷாராணி நேர்மையான அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பரவலாக பாத்தியா ராம்ஸ், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியே லஞ்சம் வாங்கி கைதாயிருக்காங்க. அதுவும் ஒரு பொம்பளை. பொம்பளையா இருந்தா லஞ்சம் வாங்க கூடாதா? சம உரிமைப்பா. ஆனா அந்த அம்மா ரொம்ப நேர்மையானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பல தடவை நியூஸ்ல கூட பாத்திருக்கேன்.
அட நீ வேற. இந்த மாதிரி ஆளுங்க விளம்பரத்துக்காக சும்மா 100, 1000 வாங்குறவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா பெரிய இடமா பார்த்து வாங்க வேண்டியதை வாங்கிடுவாங்க. சரியா சொன்ன. இன்னொரு லாட்ச் கொடு. டேய், இந்த பாரா தான் இருக்கும். நம்ம ஏரியாவிலேயே இந்த பார் தான் காஸ்ட்லியான பார். அந்த சொட்டை இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்கடா. அங்க இருக்கான் பார். உட்காருங்கடா. பிரகாஷே, நீ நினைச்ச மாதிரியே உஷாராணிய ஈஸியா பழி வாங்கிட்டியப்பா. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சப்பா. ஆனா மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு சரியான நேரத்துல சிக்க வச்சிட்டியே. என்ன உன்னை அந்த கான்ட்ராக்டரை அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்துச்சுல்ல, அதே மாதிரி அதே ஸ்டைல்ல உஷாராணிய அரெஸ்ட் பண்ண வச்சிட்டியப்பா. அங்க நிக்குதுப்பா உன் தந்திரம். ஆமா பிரகாஷ், நீ யாரு? உன்னை சீனவங்க நீ சும்மா விடுவியா? உன்னை போலீஸ்ல மாட்ட வச்ச சத்யாவை ரேப் பண்ற அளவுக்கு போய் அது பத்தாதுன்னு காலம் முழுக்க அவளை பழி வாங்கணும்னு தானே சத்யாவை கல்யாணமே பண்ண. சத்யாவை கொஞ்ச நெஞ்சமா பழி வாங்குற. தாலி கட்டின பொண்டாட்டியே விட்டு வைக்காத நீயே வெளியாட சும்மா விடுவ? என்னப்பா சொல்ற? ஓ, அந்த உஷாராணி ஓம்பொழப்புல மண்ணள்ளி போட்டா சும்மா விட்டுருவியான்னு கேக்குறியா? சரியா சொன்ன பிரகாஷ். இருந்தாலும் எப்படி பிரகாஷ் உன்னால மட்டும் இப்படி ஒரு ஸ்கெட்ச போட முடியுது? நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி போய் அதையே லஞ்ச பணம்னு எது? ஆமாப்பா. சரியான நேரத்துல வந்து கையுங்களவுமா புடிச்சிட்டாங்களே. இனி ஜென்மத்துக்கும் உஷாராணியால அந்த களங்கத்தை துடைக்கவே முடியாது. ஆமா. பிரகாஷ், நீ இருக்க வேண்டிய இடம் அரசு அலுவலகம் இல்லப்பா, அரசியல். அந்த அரசாங்கத்தையே ஆட்டி வைக்கிற அரசியல் தான் உனக்கான இடம். அட, நீ இப்படிதாப்பா தன்னடக்கத்தோட பேசுவ. இருந்தாலும் அண்ணன் நான் சும்மா விட்டுற முடியுமா? திட்டம் போட்டு அந்த உஷாராணிய பழி வாங்கின உனக்கு நான் பாராட்டு விழா நடத்தியே ஆகணும். சொல்லு, பார்ட்டியை எங்க வச்சுக்கலாம்? பார்ட்டியில நான் உனக்கு ஒரு பட்டம் கொடுக்க போறேன். பழி வாங்கும் மன்னன் பிரகாஷ். நீ மறுக்க கூடாது. டேய், அப்ப இதெல்லாம் அந்த பிரகாஷ் வேலையா? சார், நீங்க இங்க கேட்டேன்டா, எல்லாம் கேட்டேன். அந்த பிரகாஷ் தான் விஜிலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணானா? அட பாவிகளா, என் பொண்டாட்டி பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? இப்படி திட்டம் போட்டு பழி வாங்கி இருக்கானடா அந்த பிரகாஷ். சார், அது வந்து அவனுக்கு பாராட்டு விழா கொடுப்பியா நீ? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? அந்த பிரகாஷுக்கு என் பொண்டாட்டி உதவியெல்லாம் செஞ்சாலேடா. நன்றி கிட்டவனுங்களே, விட மாட்டேன்டா நானு. சார், இத நீங்க வந்து வாய மூடு. சார், கையெடுங்க சார். நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, நீங்க வந்து என்னடா ஏதோ? என்ன ஏதோ? என் பொண்டாட்டிய பிரகாஷ் அசிங்கப்படுத்துறது ஏதோவா? அதுவும் நல்லவே மாதிரி நடிச்சு. ச்சே, உங்களை சொல்லி என்னடாக போகுது? இதுக்கெல்லாம் காரணம் பிரகாஷ் தானே. அவனை நான் சும்மா விட மாட்டேன். பண்றதையும் பண்ணிட்டு நடிக்கிறான் அவன். டேய் பிரகாஷ், டேய், வந்த வேலை முடிஞ்சதுடா. அண்ணா, என்ன இருந்தாலும் உங்க சட்டைய போடா. சட்ட கசங்காம அரசியல் பண்ண முடியுமா? டேய் பிரகாஷ், என்னையாடா வந்து மிரட்டிட்டு போற? நீ அனுபவிப்படா, இன்னும் அனுபவிப்ப. டேய் உட்காருங்கடா. அண்ணா, அண்ணா, எங்கண்ணா போன? எங்க போன நீ? அழாத மாலு, இனிமே எங்கேயும் போக மாட்டேன். அம்மாவை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க பாத்தியாண்ணா? அம்மாவை எல்லாரும் தப்பாவே பேசுறாங்கண்ணா. டிவில பார்த்துட்டு எல்லாரும் கேக்குறாங்க, அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு. எனக்கு போன் வந்துச்சு மாலினி. அண்ணா, அம்மாவுக்கு இது ஒரு அசிங்கம் தானே. இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது இல்லையண்ணா. பிரகாஷ் அண்ணனுக்கு அம்மா மேல ஏன்னா இவ்வளவு கோவம்? என்ன நடந்துச்சுன்னு தெரியல மாலு. சரி, அப்பா எங்க? அப்பா இங்கதான் இருந்தாரு.
டிவில ஃபிளாஷ் நியூஸ் போட்டதை பார்த்ததும் மனசு கேட்காம கண் கலங்கினாருண்ணா. அப்படியே வெளியே போயிட்டாரு. அவரால நிம்மதியாவே இருக்க முடியலண்ணா. அண்ணா அப்பா எங்கண்ணா போயிருப்பாரு? எங்க போயிருப்பாருன்னு தெரியல. சரி நீ கதவு பூட்டிக்கோ, அப்பா எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். டேய் பிரகாஷ், வாடா வெளியில, வெளியே வாடா. ஏ பெருசு, எங்க உன் மகன்? என் பொண்டாட்டியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவன் நிம்மதியா உள்ள தூங்குவானா? என்னங்க இது? வெளியில வர சொல்லு. ஏன் இப்படி வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாசல்ல நின்று கத்தாதீங்க, வாங்க. வெளியில அவனை வர சொல்லுங்க. ஐயா கோவப்படாதீங்க, உள்ள வாங்க பேசிக்கலாம். டேய் வாடா வெளியில. சார் என்ன சார், வாங்க உள்ள வாங்க. நான் என்னடா வர்றது? ஏன் என்ன சார் ஆச்சு? டேய் என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? என் பொண்டாட்டி எவ்வளவு நல்லவ தெரியுமா? ஆபீஸ்ல என்ன பேர் தெரியுமா அவளுக்கு? அப்படிப்பட்டவள உள்ள தூக்கி வச்சிட்டியடா. சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. பிரகாஷ் எதுவுமே பண்ணல சார். ஐச்சி வாய் மூடு. ஊரே இப்ப அசிங்கப்படுத்துதுடா. உனக்கு தெரியுமா அவளுக்கு மேல இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸே அவளை கண்டா எந்திரிச்சு நிப்பாங்க. டிபார்ட்மெண்ட்ல அவ நேர்மைக்கு அவ்வளவு பேர் இருக்கு. அப்பேற்பட்டவளை கேவலம் ஒரு 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னு திட்டம் போட்டு சிக்க வச்சிட்டியடா. சார் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அந்த ஆபீஸ்ல உஷாராணி மேடம் கிட்ட நானும் சத்தியமும் பேசிட்டோம். ஆமா சார், உஷா மேடம்க்கு பிரகாஷ் எதுவுமே செய்யலங்கிறது தெரியும். அட போம்மா நீ. அவ மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கூட நம்பிக்கிட்டு இருந்தேன் உன் புருஷனுக்கும் என் பொண்டாட்டி அரெஸ்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. இப்பதானே தெரிஞ்சது இவன் யாரு, எப்பேற்பட்டவன். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாமா கொஞ்சம் பேசாம இருங்க மாமா, அவரே புரியாம பேசிட்டு இருக்காரு. நீதாம்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் புரிஞ்சுதான் வந்திருக்கேன். இவன் யாருன்னு உங்களுக்கு புரியல. இதை இப்படியே விடக்கூடாதே, ஏத்தி விட்டாதான் சரியா வரும். சத்யா பிரகாஷ், நீங்க உள்ள வாங்க. என்ன உள்ள வாங்க? இத பாருங்க, இது கௌரவமானவங்க குடி இருக்கிற ஏரியா. நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றதெல்லாம் சரியில்லை. நீங்க கிளம்புங்க. அத்தை மாமா நீங்க உள்ள வாங்க. ஏய், யார பார்த்து குடிகாரன்னு சொன்ன? நான் குடிகாரனா? ஆமா, குடிச்சிட்டு வந்து தானே பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல பேசினா மரியாதை கெட்டுடும். சார் அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா, அவரே என்னன்னு புரியாம வந்து பேசிட்டு இருக்காரு. இல்ல சத்யா, வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்றாரு. மரியாதை கெட்டுரும். அங்கிள் நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. இங்க வந்து பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. ஓரமா போ. ஆளாளுக்கு குடிகாரன் குடிகாரன்னு சொல்லிக்கிட்டு நன்றி கெட்ட மனுஷங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் பாக்குறேன். சார் வாங்க வாங்க. இப்போ உங்க நிலைமை சரியில்லை, நீங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் விடுற. நீ எல்லாம் தொட்டாலே பாவண்டா. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ என்ன போக சொல்ற? மறந்துட்டியா? உன்னை அசிங்கமா படம் எடுத்தான்னு தானே என் பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண. நீ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால என் பொண்டாட்டி பெத்த மகன் பார்க்காம வீட்டை விட்டு துரத்துறான். நான் அவனை செருப்பாலே அடிச்சேன். ஆனா நான் உன் பொறுக்கி அண்ணனை திட்டதுக்கு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ற. என் மகன் படம் எடுத்ததோட நிறுத்தலாம் பாரு. அதுதாண்டி அவன் செய்த பெரிய தப்பு. அவன் உன்னை நாசம் பண்ணி இருக்கணும்டி. அப்ப தெரிஞ்சிருக்கும்டி உனக்கு. உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து கண்ணபடி பேசுவாரு, நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா? ஏய் வசந்த், உங்க அம்மாவை தூக்கி ஜெயில வச்சது, சதி செஞ்சது எல்லாமே அந்த பிரகாஷ் தான்டா. நியாயத்தை கேட்க வந்த என்ன அந்த ராஸ்கல் அடிக்கிறான்டா. தம்பி உங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. குடிச்சிட்டு வந்து கண்ணா பின்னான்னு பேசுறாரு. உங்க அப்பா என்ன பேசினாருன்னா அவரையே போய் கேளு. ஏய் சீ, வாங்கப்பா போலாம். வாங்கப்பா போலாம். வசந்த் வாங்கப்பா. ஓ அம்மாவை ஏமாத்திட்டாங்கடா. நீங்க வாங்கப்பா. திட்டம் போட்டு உள்ள வச்சிட்டாங்க. நீங்க வாங்க உள்ள. போடா உள்ள போ. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்கடா. புரிஞ்சுக்கோ வசந்த், ப்ளீஸ் வசந்த்.
பிரகாஷ் என்னடா இதெல்லாம்? தெரியலப்பா. உஷாராணி மேடம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவரே அப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. பிரகாஷ், நீ இதுல ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அதான் விஷயம் ஆபீஸ் லெவல்ல மூவ் ஆகுதுல, அப்புறம் என்ன? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. ஆமா பிரகாஷ், நீ போய் ரெஸ்ட் எடு. பிரகாஷ், உன் உடம்பு வேற இப்படி இருக்கு, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. போய் படுத்து தூங்கு போ. வாங்க. போடா. ராகினி, வா. அக்கா, என்னக்கா சொல்ற? ஆமா, உஷாராணி புருஷனை பிரகாஷ் தான் எல்லாம் பண்ணான்னு நம்ப வச்சேன். ஏகாம்பரம் மூலமா பேச வச்சேன். அதான் அவன் இங்க வந்து சண்டை போட்டான். அக்கா, எல்லாம் சரிக்கா. அந்த ஆளு இங்க வந்து சண்டை போட்டதுல நமக்கு என்ன லாபம்? ஆதாயம் இல்லாமையா நான் இவ்வளவும் பண்ணுவேன்? பாரு, இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. நான் விளையாடுற விளையாட்டு தெரியும். வா. வா பிரகாஷ். அத்தை, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல சத்யா. கவலையா இருக்கு. இல்ல அத்தை, கவலைப்படாதீங்க. நாங்க உஷாராணி மேடம் தான் பார்க்க போறோம். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, போய் பார்த்து பேசணும். நைட்டு நடந்த விஷயத்த சொல்லி நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லணும். இல்லைன்னா நம்மளதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுவும் சரிதான் பிரகாஷ். அது மட்டும் இல்லம்மா, என்னை எதுலயாவது மாட்ட வைக்கணும்னு நினைக்கிற அந்த ஏகாம்பரம் இதை கேள்விப்பட்டு வேற ஏதாவது கூட பண்ணலாம். நாமளே போய் விஷயத்த சொல்லிட்டா உஷாராணி மேடம் புரிஞ்சுப்பாங்கல்ல. அண்ணா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் வசந்தோட அப்பா வயசுல பெரியவர் இல்லையா? நேத்து கோவத்துல நீ அடிச்சிட்ட. அவரை பார்த்து சாரி கேளுன்னு. என்னது சாரியா? ஆமாண்ண, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. என்ன விளையாடுறியா? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? பிரகாஷ், இப்ப நீ எதுக்கு அவளை கோச்சுக்கிற? என்னமா நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா? அதுக்கு இல்லடா, அவர் உன்னோட வயசுல பெரியவர் இல்லையா? வயசுல பெரிய மனுஷனா அந்த ஆள் பெரிய மனுஷன் மாதிரியா பேசினா? சொல்லுங்க அண்ணா, இப்ப அதில்ல விஷயம். அவர் பேசினது தப்புதான் இல்லங்கள. ஆனா நீ அவர் அடிச்சது தப்புன்னு. இப்ப என்ன உன் பிரச்சனை? என்னவோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. அந்த ஆள் உன்னை அசிங்கமா பேசினா பொறுத்துக்க முடியாம நான் அடிச்சேன். அதுக்கு என்ன போய் மன்னிப்பு கேளுங்கிற? நானும் தப்பு பண்ண. ஆமா, இப்ப நீ எதுக்காக அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குற? சொல்லு, நீ எதுக்கு அந்த ஆளுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுற? ஏன் பிரகாஷ் இப்படி பேசுற? ராகினி வசந்தோட ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம அந்த பையனும் ராகினிக்கு எக்ஸாமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். ஃப்ரெண்டோட அப்பா வச்சேன்னு பேசுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லம்மா, நான் எந்த தப்பும் பண்ணல. இப்ப நான் உங்களை பார்க்க போறது கூட நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறோம். வசதியா வரேன் மாமா. என்ன ஜானகி இது? ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்ன செய்யறதுன்னே புரியல. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? என்னடி? இல்ல, ராகினி எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? பிரகாஷ் வர மன்னிப்பு கேட்க சொல்றா. அக்கா, எதுக்குக்கா அவ அந்த குடும்பத்துக்காக இவ்ளோ தூரம் பேசுறா? அவ பேசல, அவளுக்குள்ள இருக்கிற விஷயம் பேச வைக்குது. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, இவ பேசணும். அப்பதானே பிரகாஷ் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுவான். என்னக்கா இது? இங்க இவ பேசுறதுக்கும் பிரகாஷ் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நான் போடுற இந்த டிராமால ராகினி தான் ஹீரோயின். போக போக புரியும். என்னடி மடி மடி? உன் புருஷன் என்ன பண்றாரு? என்ன கூத்து நடக்குதுங்க? என்ன வேணும் இதெல்லாம்? கணேசா, என்னன்னு கேக்குறாங்க. இது யோகான்னு கூட அவங்களுக்கு தெரியல. யோகா
யோகா என்னங்கிறது எங்களுக்கும் தெரியும். நீங்க என்ன பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். நீங்க இந்த யோகாவை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இது ஆப்பிரிக்க யோகா. காயத்ரி அத்த என்ன இது? வெத்தலைய மடின்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னது? இவங்கதான். ஏங்க உங்க யோகாக்கு இவர்தான் அசிஸ்டன்டா? பின்ன இத தனியா எல்லாம் செய்ய முடியாது. உங்களுக்கு எங்க இந்த வேலை எல்லாம்? குமார ஜெயிக்கணும்ல. அவரை ஜெயிச்சு? எஸ், என்னுடைய முதல் டார்கெட்டே குமார் தான். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அக்கா இவர் சொல்றது உனக்கு புரியலையா? குமார் மாமா மாதிரி ஹேண்ட்ஸமா மாறணும் தான் இந்த பாடு. இதுக்கு கூடவா டார்கெட்? இந்த வீட்லயே ஆணழகன் மாதிரி குமார் மாமா இருக்காரு. இவருக்கு பொறாம, அதான் இவ்ளோ பாடுபடுறாரு. உருப்ட மாதிரி தான். குறைக்கிறேன் என் வயித்தை குறைக்கிறேன். மச்சான் வெத்தலைய மடிக்கிற மாதிரி மடி மச்சான். டேய் எங்கடா வெத்தலையே கிழிஞ்சு போச்சு, அப்புறம் எங்க இருந்துடா மடிப்பாங்க? என்னடா சொல்ற? பின்ன உன் கண்ணுக்கு முன்னாடியே அக்கா புருஷனை ஹேண்ட்ஸம் ஆணழகன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ என்னடானா வெத்தலைய மடி சுண்ணாம்பு தடவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மச்சான் நான் சொல்றத கேளு. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல அக்கறையே இல்ல. எப்படி இருக்கும்? அதான் அக்கா புருஷனை ரசிக்கிறாளே. மச்சான் இனிமே நீ 6 பேக் இல்ல, வயித்துல 10-15 பேக் வச்சா கூட ஒன்னும் நடக்காது. உன் பொண்டாட்டி குமார் மயக்கத்துல இருக்கா. உன் பாச்சா எதுவும் பலிக்காது. உன் மனசை தேத்திக்க உனக்கு விதிச்ச விதி இதுதான். வா தண்ணியாவது போடலாம். என்ன மச்சானே, நீ என் ஃப்ரெண்டு. சோதனையில வெற்றி கிடைக்க நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா நீ ஏன் போடாக்குற? இப்படி எல்லாம் பேசினா நான் உடைச்சு போயிருவேன் மச்சான். இப்ப சொல்றேன், அந்த குமார ஒழிக்காம ஓயவே மாட்டேன். மச்சான் எனக்கு நீ உதவு மச்சான். தூக்கு மச்சான், காலை தூக்கு மச்சான். வெத்தலைய மடிக்கிற மாதிரி மடி. எல்லாம் என் தலை மடி. நல்லா மடி. அந்த குமார நான் ஜெயிச்சு காட்டணும். மடி, நல்லா மடி. எஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் காரை எடுத்துக்கிட்டேன். ஓகே. அம்மா என்னம்மா நீங்க? கார்த்திக் நீ காரிட. நீங்க அழுத மனசு கஷ்டமா இருக்குமா? ப்ளீஸ்மா. இல்ல கார்த்திக், இத்தனை நாள் அங்க இருந்துட்டு இப்ப இங்க வந்ததும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சுஜாதாவை கல்யாணம் பண்ணிருந்தா அவளோட ஹனிமூனுக்கு போக வேண்டியவ. ஆனா இப்போ ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. இங்க இருந்தா உங்களுக்கு அந்த ஞாபகம் வருது. முடியலன்னு ஃபீல் பண்ண சொல்லுங்க. நான் வண்டி எப்படி திருப்பிடுறேம்மா? ஐயோ வேண்டாம். சரி நான் அழல, நீ வண்டி எடு. இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஆபீஸ்ல என்ன போகுது ஏது போகுதுன்னு தெரியாம நீயும் டென்ஷன்ல இருப்ப. வேலையாச்சும் உனக்கு நிம்மதி தரும். நீ வண்டி எடு. பாடுறா. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்கல்ல. மச்சான் அந்த ஆரஞ்சு கலர் சுடிதார் பாடுறா. பின்னாடி இருந்து பார்க்க அப்படியே ஸ்னேகா மாதிரி இருக்கா. ஆமா இல்ல மச்சான், நயன்தாரா மாதிரி இருக்கா. டேய் அந்த ப்ளூவே ரெட்டையும் பாரு. என்ன ஹைட் என்ன வெயிட். ஆமாடா மச்சான். மச்சான் உங்க அப்பா பலசருக்கு கடை வச்சிருக்காரு, நிரூபிக்கிறடா. என்ன கலாகிரியா? மெல்லப்போ மெல்லிடையாலே மெல்லப்போ. உனக்கு வாத்தியார் பாட்டு தான் கிடைச்சதா? மாடர்னா பாடுறா. ஏன் நீயே பாட. இப்ப பாரு. அடியே கொல்லுதே அழகோ அள்ளுதே எங்களை எல்லாம் கொல்லுதே. மிஸ்டர் சொல்லுங்க மிஸ். மச்சான் கூப்பிடுறாங்க. என்ன எங்க போலாம்? இவனுங்களை சும்மா விடக்கூடாதுடி. இங்க இத்தனை பேருக்கு வந்து நீ எவனுக்கு போன் போட்டுட்டு இருக்க? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஏய் என்னடி? ஏய் சுமாருடி. இவனுங்களை முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரியா வருவானுங்க. மேடம் நாங்க வலசரவாக்கம் திருப்பதி நகர் ரோட்ல இருந்து பேசுறோம். 4 பொறுக்கி பசங்க எங்களை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கடல பலமா இருக்கு? ஓகே மேடம். ஏய் வாங்கடி. ஃபாலோ பண்ணலாம் வாடா. செல்ஃபி
நான் கண்டுக்காம போனா மச்சான் பாட்டை மாத்தணுமா கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப போலீஸ் வரும் அவங்க கண்டுப்பாங்க அது வந்த பிறகு பாத்துக்கலாம். இப்ப ஏதாவது பேசிக்கிட்டே போலாமே அப்படியே கொஞ்சம் ஸ்வீட்டா. செருப்பு பிஞ்சிடும். டயலாக் ரொம்ப பழசா இருக்கே. ஒட்டி வாங்கினாலும் சரிப்படுவானுங்க. என்ன கார்த்திக் ஏன் நிறுத்திட்ட? ஒரு நிமிஷம் வந்துடுறேம்மா. எங்க வீட்டுக்கா போறீங்க? உங்களுக்குலாம் அறிவே இல்ல? இல்லையே. உங்ககிட்ட இருந்தா குடுக்குறீங்களா? ஹேய், ரோட்ல உங்களால சும்மா போக முடியாதா? ஏன் நீயும் கூட வாயா? மச்சான் இந்த ஆணழகனுக்கு தாண்டா இவ ஃபோன் பண்ணிருக்கா. மரியாதையா போயிடுங்கடா. ஏன் மரியாதை இல்லாம நீ போயேன்? பெரிய இவரு கார்ல வந்தா பயந்துருவோமா? மச்சான் விடுறா. ஆள் வந்துட்டார்ல ஹீரோ வேஷம் போட்டு போட்டோம். வாங்கடா போலாம். பை பை. கார்ல வந்து சுஜாதா, வா கார்ல போலாம். நீங்களும் வாங்க. நீங்க யாரு? சுஜாதா, பிரச்சனை பண்ணதுக்கு இது நேரம் இல்ல. நீ வா. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன சுஜாதா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? வான்னு சொல்றேன். விடு. விடுன்னு சொல்றேன்ல. முதல்ல நீ வா, கார்ல போலாம். வா. என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல மேடம், இவங்க சொந்தம் தான். பொறிக்கு பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. வா கார்ல போனா வரமாட்டாங்க. மேடம் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கையை பிடிச்சு இழுத்து ரோட்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. சுஜாதா என்ன பேசுற? என்ன சார் பாக்க டீசெண்டா இருக்கீங்க, நடு ரோட்ல கைய பிடிச்சு இழுக்கிறீங்க. கேட்டா சொந்தங்கிறீங்க. அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுது. மேடம் இவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல மேடம். சுஜாதா என்ன சொல்ற? நீங்க சும்மா இருங்கடி. கார்த்திக் நீ வா போலாம். அம்மா ஒரு நிமிஷமா. மேடம், சின்னதா வீட்டுல ஒரு பிரச்சனை, அதான் என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. ஏமா இதுக்கா எங்களுக்கு போன் பண்ண? என்னம்மா நீ? சாரி சார். ஏன் சுஜாதா இப்படி பண்ற? என்ன பண்றோம்? நீங்க பண்ணதை விட பெருசா ஒண்ணும் பண்ணல. சுஜாதா. கார்த்திக் நீ எதுக்கு இவகிட்ட கெஞ்சுற? போலீஸ் கிட்ட கைய பிடிக்கிறான்னு சொன்னவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? அந்த வீடியோ மட்டும் உன் மொபைல்ல இல்லனா இப்ப யாருக்கு அசிங்கம்? அப்படியே அவங்க அம்மா குணம் இவளுக்கு. எங்க அம்மா பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்ல. ஆமாண்டி, உங்க அம்மாவை பத்தி பேச தகுதி தேவையில்லை. ஷீ இஸ் ஹைலி அரகண்ட் லேடி. வாடா. எதுக்கு இவங்களை இங்க உட்கார வச்சிருக்கீங்க? உஷா நீங்க உள்ள வாங்க. நீங்களும் தான். ஓகே சார். உள்ள அவங்க கிட்ட எப்படி கோத்து வரேன் பாரு. வாங்க உஷா, உட்காருங்க. இருக்கட்டும் சார். உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க உஷா. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சார் இவங்க பிரகாஷ்ங்கிற ஒன்ன கேட்கல. சொல்லுங்க உஷா. சார் பிரகாஷ்ங்கிறவர் எனக்கு பர்சனலா தெரிஞ்சவர். அவருக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அவரை பார்க்க போன இடத்துல பணம் தேவைப்பட்டுச்சு. என்னோட பர்சனல் மணிலேருந்து தான் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவரும் அதை கொடுக்கறதுக்கு தான் என் ஆபீஸ்க்கு வந்தாரு. அந்த நேரத்துல தான் இவங்க லஞ்சம் வாங்க போறதா எனக்கு போன் வந்தது. அதான் உடனே ஸ்பாட்டுக்கு போனேன். அறிவில்லை உனக்கு? சார் என்ன சார் மோரு? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டிபார்ட்மெண்ட் மானத்தை விட
உனக்கு சொந்த பகை பெருசா போச்சா? சார் யோ, எல்லாம் எனக்கு தெரியும்யா. என்ன விளையாட்டு காட்டுறியா? மந்திரி விஷயமா ஒரு கேஸ்ல உஷா உனக்கு ஹெல்ப் பண்ணல. அவர் வீட்டுல ரெய்டு நடந்துச்சு, அவர் உன்னை தாளிச்சிருக்காரு. நீ இவங்க உதவலைங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வன்மம் தீர்த்திருக்க. நீ எல்லா தகவலும் என்கிட்ட ஃபைலாவே இருக்கு. நீ மந்திரி கிட்ட பர்சனலா தகவல் சொன்னது வரைக்கும் ஆதாரம் இருக்கு. இடியட். ஒரு சக அதிகாரி, அதுவும் நேர்மையா இருக்கிறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பீங்கன்னு பார்த்தா இல்ல சார், எனக்கு கால் வந்ததுனால. எடுத்து ஒரு கிராஸ் காலை வச்சு ஆக்ஷன் எடுக்கிற ஆளாயா நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மேல இடத்துல இருந்து உன் மேல ரிப்போர்ட்டே வந்தது. டிபார்ட்மெண்டோட கௌரவம் போயிடும், உன்னை கூப்பிட்டு விசாரிச்சா போதுன்னு. அன்னைக்கு உன் விஷயத்துல சொன்னது ஹையர் எண்ட் இல்ல, இந்த உஷா தான் ஐயா. அப்ப கூட உஷா டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் யோசிச்சாங்க. ஆனா நீ உன் பகையை பயன்படுத்தியிருக்க. டிவியில பிளாஷ் ஓடுதுயா. என்னன்னு? இதுவரைக்கும் லஞ்சம் வாங்காத அதிகாரி லஞ்சம் வாங்கினாங்கன்னு. வேலியே பயிர மேயலாமா மண்ணாங்கட்டின்னு. இதனால யாருக்கு அசிங்கம்? என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.